நாமளும் ஒரு இந்து சமூகம் தான். ஆனால் அவர்களை போன்ற வெறிபிடித்த சமூகம் கிடையாது. அவர்களுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு என்றால், கடுமையான முகலாய படையெடுப்பின் காரணமாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சின்ன வயசுல நம்ம ஊர்ல கதை கேட்டு வளர்றது போல அங்க அந்த முஸ்லீம் மன்னன் நம்ம கோயிலை கொள்ளடிச்சிட்டு போயிட்டான், பெண்களை தூக்கிட்டு போயிட்டான்ட்டு கேட்டு கேட்டு அந்த சமூகம் வளர்வதால் பகைமை பெரிய அளவில் இருக்கிறது. தமிழ்நாடு முகலாய படையெடுப்பினால் பாதிக்கப்படாத காரணத்தால் நமக்கு அவங்க கூட பஞ்சாயத்து கிடையாது. பாய் பிரியாணி கொடுப்பா, என்ன பாய், இப்படி இந்த லெவல்ல இருக்கான். ஆனா அதற்காக இந்த மாநிலத்தில் பக்தி இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது சார். இப்ப பொதுவாங்க சார், இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவங்களும் நல்லா இருக்கணும்னு இங்க இருக்க இந்துக்கள் நினைக்கிறாங்கன்றது உண்மைதான். பட் இந்த இன்சிடென்ட் எப்படி ஆயிடும்னா, நாமளும் நல்லா இருக்கணும் தானே, நம்மளுடைய உரிமைகளும் பறிக்க கூடாது தானே, அப்படின்ற மாதிரி தானே சார் ஆயிடும். அப்படின்ற ஒரு எண்ணம் இந்து மக்களுக்கு வரலாம் இல்லையா? கடவுள் பக்தி இல்லாமல் தான் சங்க இலக்கியங்கள் முழுக்க முழுக்க கடவுளை புகழ்ந்து பாடி இருக்கிறார்களா? பெரிய புராணம்லாம் என்ன நாத்திகம் பேசுறதா? எப்படி கடவுள் உணர்வும் ஆன்மீக உணர்வும் இல்லாமல் போகும்? அண்ணி துர்கா அண்ணி நிறுத்துவீங்களா நீங்க?